உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சௌமியா நம்மளுக்கு பீஸா செஞ்சு தர போறாங்க. வந்த ஆளுங்க லீவ் விட்டதுல இருந்து பீஸான்னு வந்துருக்கா ஒட்டி அந்த பீஸா செஞ்சு கொடுக்காம விட மாட்டாங்கன்னா சரி நீங்க எப்படி உங்களுக்கு பீஸா செஞ்சு கொடுத்தாதான் இல்லைன்னா மானத்தை வேற வாங்குவாளுங்க. அப்பாருங்க இல்லைன்னா போய் எப்படியும் அவங்க வீட்டுல வேற மானத்தை வாங்குவாங்க. செஞ்சு கொடுத்துலாண்டி கொஞ்சம் செய்தி வேலைல இருந்து வந்தா இவ்வளவு நேரம் யூனோ விளையாட வச்சிருக்க கையில பாருங்க கார்டு ரெடியா வச்சிருக்கிறாளுங்க. இப்ப யூனோ விளையாடணுமா மாவெல்லாம் பிசைஞ்சு வைக்கிறேன் நான் பண்றேன் அப்படின்னு இருக்கா. சரி அவ பண்ணட்டும். அப்புறம் மாங்காய் சாப்பிட்டுட்டு யூனோ விளையாடுவோம். சௌமியா பட்டி எந்திரிங்க பாருங்க இப்படிதான் கால்ல இருந்து ஒரே ஆரவாரமா இருக்கு வீடே. ஈஸ்ட் கீழே பக்கெட்ல இருக்கிற வைக்கிறேன்டா. நீங்க சீக்கிரத்துல பிடிஞ்சோம் போல. ஐயோ நீ அப்படியே தானமா காமிச்சிட்டு இருக்கீங்களா? காலோட சாப்பிடலாமா? எதையோ விடுற மாதிரி இல்ல. ஜாலியாங்க கத்தி விளையாடிட்டு இருக்காங்க. நான் உள்ள போய் பீஸா செய்ய போறேன். பீஸாக்கு மாவு இருக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டோ சேர்ந்து பண்ண போறாங்க. கொண்டை போடுவாங்க. இதுல என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க. எல்லா வீட்ல தான் கொண்டை தான் போடுவாங்க. நாங்களே இப்ப கொண்டை தான் போட்டுட்டு இருக்கோம். செலிபிரிட்டி அவ காட்டு மூச்சை காட்டு. அழகு பண்ற பத்தியா யார் வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி பசங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க லீவ் இல்லன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீட்டுல எப்பவுமே லீவு விட்டா நம்ம வீட்டு பசங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து அதான் ஒரு ஏஜ் ஆக 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 அவங்க எல்லாம் கொஞ்சம் நின்றுடுவாங்க. அப்புறம் இப்ப அடுத்த குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் வளர வந்துட்டு இருக்காங்க. இது வந்து எப்பவுமே சம்மர்ல வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது அது ஒரு செம்ம ஜாலியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பசங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்கும்ன்றதையே சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த வருஷம் ஒரு பாப்பா வராங்க. யாரு அது வந்து பர்மனன்ட் பாப்பா. அடுத்த வருஷம் நான் என்ன பண்றீங்கன்னு பாக்க வந்தா நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழம் ஃபுல்லா முடிச்சாச்சு. அன்னைக்கு ஒரு வாய் கொடுங்க. வந்தா நான் டான்ஸ் ஆடுவான். ஒரு ஆப்பிள் நீங்களும் சாப்பிடுங்க. ஹெல்தி ஃப்ரூட். ஆப்பிள் மட்டும் சாப்பிடனால எல்லா ஃப்ரூட்டும் சாப்பிடலாம். இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் என்ன மாதிரி பண்ண இப்போ? ஆப்பிளா நெக்ஸ்ட் இங்க போயாச்சு. கேஷுவலா வரீங்கன்னு நினைச்சேன். நான் கேஷுவலா தான் வரேன். கேமரா எடுத்து வரீங்கன்னு நினைக்க வேலை தெரியுமா? சரி காய போட்டு நினைச்சது. ஐயோ குட்டீஸோட சேர்ந்து ரொம்ப முகச்சொக்கு பண்ண ஆரம்பிச்சு. பின்ன காலைல இருந்து அவங்க கூட தான் நீ சாப்பிடு. நான் வர்றேன். நீ சொன்ன என்ன பண்ணா? ஆப்பிள் வந்து ஊட்டுனாங்க மேடம். எனக்கு கொடுத்த ஆப்பிள் கீழே விழுந்துச்சு ஆர்வ கோளாறுல. பட்டி எடுத்துக்கோ. ரெடியா இருமா. நீங்க இந்த ஒரு காய் வாங்கிட்டு வந்தீங்களா? நிறைய காய் வாங்கிட்டு வரேன். நான் பெரியமா வந்து ஆல் காய் வாங்கி சொன்னாங்க. நான் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டேன். ஆல் காய்னு ஒரு காய் இருக்கான்னு கேட்டேன். அப்படின்னு ஒரு காயே இல்லைன்றாங்க. நான் என்ன பண்றது? நெட்டி குடிச்சவங்க வாட் காய் அப்படின்னா நான் வந்து அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேச தெரியல. ஒன்னு ஆல்காய்னு ஒரு காய் இருக்கா. நான் கடையில போய் கேட்கறேன் பாருங்க உங்களுக்கு. இதற்கு உங்களின் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. படிச்சு விடுங்க படிப்பாளிங்க. நான் என்ன பண்றது படிக்காதவங்ககிட்ட மணி முடிக்கிறேன். ஆல் காய்னு ஒரு காய் இருக்கா. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கோலம் போட்ட அழகி இவ தான் அந்த வீடியோல. நீங்க என்ன பண்றீங்க? கருவேப்பிலை பிச்சு போட்டுட்டு இருக்கேன். பிச்சி போறீங்களா? ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? சும்மா நின்னு பார்த்துட்டு இருக்கேன். வேடிக்கை பாக்குறீங்க. ஓகே ஓகே ஓகேவா? ஒரு ஓகே. எல்லாரும் ஓகே சொன்னாங்க. அதனால தான் நானும் ஓகே சொன்னேன். சூப்பர் சூப்பா சூப்பர். சூப் நல்லா இருக்கா? சூப் நல்லா இருக்கா? என்ன பண்ற? பார்த்தா தெரியல. போய் ஹாஸ்பிட்டல் போய் கண்ணு போலாரு போய் பார்த்துக்கோ. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மாவு ஊற வச்சுட்டோம். அதுக்கு மேல ஈர துணி போட்டு மூடி இருக்கோம். அப்பதான் மாவு உப்புமா. என்ன உப்புமா? உப்புமா இல்ல உப்புமா. உப்புமா தானே? உப்புமா
உப்பு உப்பு இவளுக்கு இருக்க வாய்க்கு கொஞ்சம் காட்டுமா வாய. பயங்கர வாயா இருக்கு. ஸ்கூல்ல எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. சேர்ல உட்கார வச்சுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பூஸ்ட் குடிச்சிட்டு இருக்காங்க பிஸ்கெட் தொட்டு. எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏம்மா பிஸ்கெட் தரலையா? பிஸ்கெட் வேணாம். ஏன் வேணும்? முன்னாடி வேணும் தங்கம். அந்த தங்கம் பாத்துங்க. முன்னாடி தங்கம். அண்ணி அங்க போஸ்ட் கொடுத்து நிக்கிறாங்க. போயிட்டாங்க. அண்ணன் என்ன பண்ணிருங்க? அண்ணா மூளையை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் மக்கிடுச்சு. இல்ல நடுவுல உட்கார்ந்துங்கறான் மூளை யூஸ் பண்றான்ற. கையில ஒன்னு வச்சிருக்கார்ல. அந்த மூளையா? கைய மூளை வச்சிருக்கான். ஐயோ அக்கா டீ வந்துடுச்சு எங்களுக்கு. போட்டவங்க இவங்க தான். வரல. போட்டி எடுத்துட்டு வந்தாங்க. டீ வரதானா? வெஜிடபிள்ஸ் கட்டிங் போயிட்டு இருக்கு ஃபார் பீட்சா. கார்ன் வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி வெங்காயம் உரிக்கிறா. அவன்ல வந்து கார்ன் வந்து வெந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பச்சையா போட்டா வந்து நச்சுக்கின்னு இருக்கும். எங்கன்னா பேச விடுறாளுங்க அப்புறம் அங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீடியோ கேம் ஆடிட்டு இருக்காங்க. நாங்க ஒரே சவுண்டா போட்டுக்கிட்டு பாப்போம் என்ன கேம்லாம் ஆடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? ஏன் இப்படி கோர்ஸா கத்துறீங்களா? என்ன கேம்? அங்க ஒருத்தன் பட்டி. எப்படி ஆன அந்த கேம்? சொல்லல, இங்க தான் சொன்னேன். நீ போடுற மொக்கைலாம். பீஸா ரெடி ஆயிட்டு இருக்கு. உள்ள ஒரே அலப்பறை பண்ணிருக்கிறாளுங்க. நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி பீஸா வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. அதில் வந்து நம்ம வெறும் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு இட்லி கடாய் வச்சு தான் செஞ்சோம். கீழே உப்பு போட்டு நம்ம அப்படி செஞ்சோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைக்ரோ ஓவனில் செய்ய போகிறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். செய்கிறத பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செய்யறதுனால எப்படி வரும்னு தெரியல. நல்லா தான் வரும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற ஒரு பதட்டம் அவ்வளோதான். பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன் சௌமியா. மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தெரியாதவங்களா இருந்தால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். பீஸா வீடியோவும் இருக்குது. ஒரு பார்க்குக்கு போகிறோம் தான் சொன்னோம். எல்லாரும் பார்த்தீங்களா மேக்கப் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பவுடர் அடிக்கிறாங்க. ஒருத்தவங்க தலை வாடுறாங்க. முள்ளு மன்றி தலை மாதிரி ஒன்று வச்சு இது எக்ஸ்ட்ரீ இங்கே பாரு. ஐயோ இதெல்லாம் பண்ணவே தெரியல. காட்டுமா? இப்படிதான் பவுடர் அடிப்பாங்க. பவுடர் அடிச்சு விடுறோம். காமி அக்கா அடிப்பா. ஐயோ ஐயோ பவுடர்லாம் வேஸ்ட் ஆகுறாங்க. அக்கா அடிக்கிறல காமி. அக்கா அடிப்பா அழகா. அது அடிக்குது கம்மியா. அது பவுடர் அடிக்கல, அதை போட்டு அடிக்குது. இல்ல அக்கா அடிக்கிற அழகா தான் அடி. வாய முடியா? இந்த முடிக்கு ரப்பர் பேண்டே போட முடியல. ரப்பர் பேண்ட் போடாதீங்க, கிளிப் போட்டுடுங்க. இந்த காமெடி எல்லாம் ஒண்ணுக்கு லிங்க் ஆயில இருக்காங்க. கொண்டைய பத்தி சைடா இருக்கு. நல்லா இருக்குல்ல? காமெடியா இருக்கு. சைடு பாருங்க. நல்லா இருக்குடா. Where is my bottle? இதோ இங்க இந்த பேக்ல இருக்கு. நான் போட்டு ஊந்துது. சோ சாந்தி வச்சுக்கோ. ஓ அது சாந்தில ஐலைனர். ஆமா இது இருந்தால என்ன பொட்டு தானே. அவங்க பொட்டு வைக்கிறத பாப்போம். பொட்டு சமையல்றாங்க. பொட்டு சமையல். நீங்க வெக்க விடுங்க. வெச்சிட்டா. இந்த தலைக்கு எத்தனை கிளிப்பு பாருங்க. ஒண்ணு இங்க ரெண்டே. தோ இன்னும் ஒன்னு கொடுத்தணும். இன்னும் ஒன்னு பேலன்ஸ் வேறயா. எங்க அண்ணிக்கு ஜடை வைக்கும்போது இவ்வளவு கிளிப் குத்துறோம். அதோட இப்ப குத்துறோம். சண்டையை பாருங்க. ஏய் தோல். நீயும் போய் மூஞ்சி கழுவிடாம கூட நான் போட்டு. நல்லா போய்ச்சா? நல்லா குட்டி போனா வச்சு. பெஸ்டியா? பெஸ்டா. ஒரு குட்டீஸ் இன்னொரு குட்டீஸ்க்கு பொட்டு வைக்குது. இது குட்டீஸ்ங்களா இதுங்க. தாய் கேள்வி. தாய் கேள்விங்க எல்லாம். நான் குட்டீஸ் இல்ல. குட்டீஸ்னா வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே ஆமா ப்ளீஸ் கத்துக்கோங்க கொஞ்சம் இங்கிலீஷ். ஐயோ சரிங்க மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் கத்துக்கோங்க. அவங்க அப்பா ஒரு வெள்ளைக்காரரு, அவங்க அம்மா ஒரு வெள்ளைக்காரங்க. இங்கிலீஷ் கத்து கொடுவாங்க. ஆமா என் கலரை பார்த்தாவே தெரியலையா? இப்போ வந்து அவன்லேருந்து வச்சு பீஸா எடுத்துட்டோம். அவன்லேயே நல்லா தான் வந்திருக்கு. எல்லா குட்டீஸுங்களும் ஒரு வழியாக வீட்டை விட்டு துரத்தி பார்க்குக்கு அமுச்சு விட்ருக்கோம். செகண்ட் பீஸாவும் உள்ளே வச்சுருக்கோம்.
அவளுங்க வந்து சாப்பிடும்போது பார்க்கலாம் என்ன நலப்பட பண்றாளுங்க, டேஸ்ட் என்னென்ன குறை சொல்றாளுங்கன்னு பார்ப்போம். முக்கியமா அந்த வந்து சொல்லும் ஏதாவது ஒண்ணு. சரி, ஒரு வழியா பார்க் போயிட்டு வந்துட்டீங்களா? வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துட்டு சரி, பிரைஸ் சொன்னீங்களே, என்ன பிரைஸ் கொடுத்தாங்க? இதான் உங்களுக்கு பிரைஸா? அப்ப சீரியஸா தான் சொன்னேன்னு சொல்லியிருந்தா பண்ணிருப்பீங்களா அந்த வேலை? எங்க ஓடி போனீங்க? ஒருத்தியா பேசுங்கடி, ஒவ்வொருத்தியா பேசுங்க. சரி, பீஸா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிடலாமா? பீஸா ஒரு ரவுண்ட் செஞ்சு எடுத்துட்டா சௌமியா. கட் பண்ணி வச்சிருக்கா கரெக்டா அழகா. மொத்தம் எத்தனை நிமிஷம் வச்ச சௌமியா இதுல? ½ an hour வச்சிருக்கேன். ½ an hour 25 minutes நம்ம வைக்கிற பேஸ் பொறுத்து, ஏன்னா அது வேகணும்ல. நல்லா சூப்பரா வந்திருக்கு மெத்துன்னு. நான் பன்னீர் பீஸா பண்ணியிருந்தேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. யாரா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, முதல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா பீஸா எப்படி செஞ்சேன்னு காட்டலன்னா ஆல்ரெடி அம்மா போட்டுருக்காங்க. இந்தடா சாப்பிட்டு பாரு. அம்மா நீங்க போறீங்களா வீடியோல? இல்ல இல்ல வந்தனா வந்து சும்மாலாம் சொல்லாது. நல்லா இருக்கா? சாப்பிட்டவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு சொல்லு. சரி இரு, ஒன்னு வாயடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன். என்னமா சொல்ல வர? சூப்பரா இருக்கா? எனக்கு எப்பவுமே பீஸா கடையில வாங்கினா கூட பிடிக்காது ரொம்ப. எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா. எப்பவுமே வீட்ல செஞ்சா நல்லா சாப்பிடுச்சு. லைட்டா காரம் இருக்குல்ல? செஸ்வான் சட்னி நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, பசங்க தான் சாப்பிடணும். ஆனா அது பேஸோட சாப்பிடும்போது தெரியாது. சீஸ்ல வந்த நான் 2 நாள் கேட்டிருந்தேன், முடிஞ்சுதா? நீ கேட்ட மாதிரி இருக்கா? மொக்கையா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, இன்னும் வச்சிருக்கோம் அவன்ல. ஒரு டே சாப்பிட்டு முடிச்சிடலாம். 3 ரவுண்ட் வரும். மொத்தம் 4 பீஸா வந்து தருமா? 3 பீஸா வந்துடும். 4 தான். அவ்வளவுதான் நம்ம வீடியோ. நீ டேஸ்ட் பண்ணு. அந்த பிரைஸ் ஆல சொன்னது இதுதான். இதுதானா அண்ணா? கொஞ்சம் காரம் தான் இருக்கு. குழந்தைங்க சாப்பிடுறது கொஞ்சம் காரம் வரைக்கும். செஸ்வான் சட்னி காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இவளுங்க பேசுற பேச்சுக்கு காரம் சாப்பிட்டோம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. பரவாயில்ல. வீடியோ முடிச்சுக்கலாமா? தேங்க் யூ. பேசுங்க. தேங்க் யூ இல்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெரியமா லாஸ்ட் என்ன சொல்றாங்க? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye. அடுத்த வீடியோக்கு வருவாங்க 3 பேர். ஏன்னா இங்க தான் இருப்பாங்க லீவுக்கு. பார்க்கலாம். வருவீங்களா? இவ வந்து தெரியாது உங்களுக்கு நினைக்கிறேன். எங்க மச்சனர் வீட்டு பொண்ணு இவ. இவங்க 2 பேரும் தங்கச்சி வீட்டு பசங்க. இவளுக்கு இருக்கிற வாய் யாருக்கும் இருக்காது. நல்லா போண்டா.